ஆன்டிஸ் ஆனாலும் அக்காவா நடிக்க தயங்கக்கூடிய நம்ம தமிழ் ஹீரோயின்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கல்யாணமே ஆகாம நயனுக்கு டஃப் கொடுக்கறாங்க த்ரிஷா. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமந்தா. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எத்தனையோ சோகங்கள், எத்தனையோ சர்ச்சைகளை தாண்டி இன்னைக்கும் இவங்க ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. சமந்தாக்கு இப்ப 37 வயசு ஆகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னும் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி நிறைய இடத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இவங்க ஒரு முன்னணி நாயகியா எத்தனையோ ஹிட் படங்களை கண்டினியூஸா கொடுத்துட்டு வராங்க. ரீசெண்டா சமந்தா கிட்ட ஒரு இன்டர்வியூல அதான் நாக சைத்தன்யா இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரே, நீங்களும் பண்ணிக்கோங்க மேடம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நோ, மறுமணம் அப்படின்றது ஒரு தவறான முடிவு, அதை நான் என்னைக்குமே எடுத்துக்க மாட்டேன். ஆல்ரெடி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு பேர் மறுபடியும் டைவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க தெரியுமா? அதை மட்டும் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். இனிமே என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு பார்ட்னர் தேவையே இல்ல, நான் தனியாவே என்னோட பேலன்ஸ் லைஃபை வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. எப்படி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ரஜினி கிட்ட இருந்து பறிக்க முடியாதோ அதே மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை நயன்தாரா கிட்ட இருந்து பறிக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டு மருமகளுக்கு 40 வயசு ஆகுது. பாக்குறதுக்கு 40 வயசு மாதிரியாங்க இருக்கு. ப்ராப்பரான டயட் இருந்து பக்காவா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி சும்மா தாறுமாறா இருக்காங்க. இன்னைக்குமே இளம் நடிகைகளுக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு வராங்க. ஜவான் படத்துல நடிச்சது மூலமா பாலிவுட்டையும் சும்மா ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அழுத்தமான கேரக்டரா இருந்தா மட்டும்தான் அதை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்ஐசி படத்துல பிரதீப்போட அக்காவா நடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே இமைக்கா நொடிகள் படத்துல அதர்வாக்கு அக்காவா இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் சும்மா தாறுமாறா இருக்கும். அதே மாதிரி எல்ஐசி படத்துல இருக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காஜல் அகர்வால். மும்பைல இருந்து இறக்குமதியான காஜல் அகர்வாலுக்கு தமிழ்ல நம்ம எதிர்பார்க்கிறதை விட மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. விஜய் கூட எப்போ துப்பாக்கி படம் பண்ணாங்களோ அதோட அவங்க கெரியரோட டாப்ல போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த படத்துல விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே காஜலுக்கும் ஃபேன்ஸா மாறினாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சிச்சு. இவங்களுக்கு இப்ப 40 வயசு ஆகுது. ஆனா பாக்குறதுக்கு அப்படியே இருக்காங்க. இவங்க 2020 ஒரு பிரபல தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு குழந்தையே பிறந்துடுச்சு. இருந்தாலும் இவங்க இன்னைக்கு நடிச்சா கூட இளம் நடிகைகளுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்காங்க. இந்தியன் 3 படத்துல கமலுக்கு பேரா வேற இவங்க நடிச்சிருக்காங்க. இந்தியன் 2 சொதப்பன மாதிரி இந்தியன் 3 சொதப்பாது அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இந்தியன் 3 மட்டும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது காஜல் அகர்வாலுக்கு மிகப்பெரிய கம்பேக்கா மாறிடும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஷ்மிகா மந்தனா. ரொம்ப குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஃபேன் பேஸை சம்பாதிச்சது இவங்க தான். இளம் நடிகைகள் ஒவ்வொரு நாளுமே சினிமாக்குள்ள வந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதை தக்க வச்சு மிகப்பெரிய நடிகையா மாறுறது எல்லாராலையும் முடியாது. ஆனா ராஷ்மிகா மந்தனா அதை அசால்ட்டா பண்ணாங்க. இன்னைக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை தாண்டி எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இவங்க கால் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அதுவும் அனிமல் படத்துல எல்லாம் நடிச்சதுக்கு அப்புறமா பாலிவுட்லயும் இவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் உருவாக தொடங்கி இருக்கு. இன்னொரு 4-5 வருஷம்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாலையும் இவங்களுக்கு ஒரு சிறந்த மார்க்கெட் இருக்கும். அதனாலதான் இவங்களை எல்லாரும் நேஷனல் கிரஷ்னு வேற சொல்றாங்க. என்னதான் தமிழ்ல வாரிசுல வந்து சில கிரிஞ்செல்லாம் பண்ணியிருந்தாலும் இன்னும் நிறைய நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் ராஷ்மிகாவோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ராஷ்மிகாக்கு இப்ப 28 வயசாகுது. இன்னொரு 10 வருஷம்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்தியாலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோயினா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் அடிக்கடி வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரி சில சர்ச்சைகள்ல சிக்காம ராஷ்மிகா இருந்தா ரொம்ப நல்லது. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது த்ரிஷா. 2000 ஆண்டுல மிஸ் சென்னை பட்டத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அமீரோட மௌனம் பேசியதை படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. அறிமுகமான முதல் படத்திலேயே ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இவங்களுக்கு உருவாகிச்சு. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருப்பாங்க. அதுக்கப்புறமா 20 வருஷம் ஆயாச்சுங்க. இன்னைக்குமே தமிழ் சினிமால என்னைக்குமே இவங்க தான் முன்னணி நடிகை. அதே மாதிரி தெலுங்கு சினிமாக்கு போய் ஒரு கலக்கு கலக்கிருக்காங்க. அங்கேயும் எல்லாருமே த்ரிஷாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப 40 வயசு ஆச்சு. ஆனா 40 வயசு மாதிரியாங்க இருக்காங்க. பாக்குறதுக்கு ஏதோ 25 வயசு குழந்தை மாதிரி இருக்கு. இன்னைக்குமே இவங்களோட இளமை குறையாம ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த மிஸ் இன்னும் மிஸ்ஸஸ் ஆகாம மிஸ் ஆகிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் இவங்களோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.